நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகவானே கிருஷ்ணா. அத்தை, துணிக்காய போடுறதுக்கு இது மட்டும் போதுமா? அஸ்வின் தம்பி, நல்லா இருப்பா. ரொம்ப உதவியா இருக்கீங்க. எங்களை பத்தி நீங்க ரொம்பவும் யோசிக்கிறீங்க. எனக்கு இவ்வளவு தூரம் எட்டாதுப்பா, அதனால இட்ஸ் ஓகே அத்தை, நானே பண்றேன். பிடிவாதமா இருக்காரு. இந்த கவர்னர் டிரெஸ் மேல இருக்கிற கரை மாதிரி அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேங்கிறாரு. கண்டிப்பா என்ன கொலை பண்றதுக்கு ஏதோ ஒரு வழி அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா என்ன வழி அது? ஸ்ருதி, இங்க பாருங்க, நீங்க இத வச்சு என்ன? அம்மா தாயே, காப்பாத்துங்கம்மா, காப்பாத்துங்கம்மா. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க அஸ்வின், இந்த மாதிரி பேர் வச்சுக்கிட்ட மட்டும் பத்தாது, அந்த பேருக்கு ஏத்த மாதிரியும் இருக்கணும். இவரை விட்டு இதுக்கு மேல நான் விலகியே தான் இருக்கணும். எல்லாமே ஒரு ஏமாத்து வேலை. என்ன மாட்ட வைக்குதான். எலி மருந்தை கொண்டு வந்தது எனக்காக தான். பெரிய கத்தியும் எனக்கு தான். அப்புறம் அந்த பெரிய கயிறு கண்டிப்பா அதுவும் எனக்காக தான். இந்த போராட்டத்துல நான் எப்படியாவது ஜெயிச்சாகணும். இப்போ உங்க எல்லாருக்குமே நாங்க ஒரு செய்தியை தெரியப்படுத்த போறோம். நீங்க இத பாத்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. உங்க பிளேட்ல இருக்கக்கூடிய அடுத்த துண்டு ஸ்வீட் எடுத்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி 1க்கு 1000 வாட்டி யோசிங்க, அப்புறமா செய்யுங்க. நீங்க செய்யறது உங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய தப்பா கூட ஆயிடலாம். உங்க நிலைமையும் லட்சுமி நகர்ல இருக்கக்கூடிய அந்த அப்பாவி பொண்ணு மாதிரி ஆயிடும். அவ அப்படி என்ன குற்றம் தான் பண்ணா? அவ ஒரு தப்புமே பண்ணல. ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டதால எப்படி அந்த அப்பாவி பொண்ணு இறந்து போனா? ஆமாங்க, இந்த அப்பாவி பொண்ணோட முகத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. இவங்க தான் லட்சுமி நகர்ல இருக்கக்கூடிய 23 வயசு பொண்ணு மிஸ்ஸஸ் ஸ்ருதி, அஸ்வினோட மனைவி. வாங்க நாம இப்போ ஸ்ருதியோட வீட்டு ஆளுங்க கிட்ட பேசலாம். இப்போ நீங்க பார்த்தது மிஸ்ஸஸ் ஸ்ருதி அஸ்வின். மனுஷங்க மனசுல மட்டும் இல்ல, மிருகங்களோட மனசுல கூட இடம் பிடிக்க உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப நாம லக்ஷ்மி கிட்ட பேச போறோம். இவங்க கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த கடவுள் இன்னைக்கு வேற யாரையாவது கூட்டிட்டு போயிருந்தா அது அவங்களா இருந்திருக்கலாம்னு. ஐயோ லக்ஷ்மி. இவங்க மட்டும் இல்ல, அஸ்வினோட கம்பெனில வேலை செய்யற எல்லாருமே பட்னியோட இருந்து ஸ்ருதிக்காக ஒரு போராட்டமே நடத்திட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ருதி செய்யற சாப்பாடே இருக்காதுன்னு சொல்றாங்க. சாப்பாடு இல்லைன்னா ஆபீஸ்க்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்ல, பெரிய பெரிய ஆக்டருங்க, அதுவும் சல்மான் கான் ஸ்ருதி அஸ்வின் இறந்துட்டாங்கன்ற செய்தியை கேட்டதும் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அவரோட வருத்தத்தை தெரிவிச்சார். அப்புறம் ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் இருக்காங்க. இவ்வளவு பெரிய செய்தி அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் அதுவும் 2 வார்த்தை மட்டும் தான் சொன்னாரு. பாத்தீங்களா அந்த கொடுமைய? இவரோட கணவர் 2 வார்த்தையை மட்டும் எப்படி சொன்னாருன்னு பாத்தீங்களா? அவரோட மொத்த வேதனை எப்படி வெளிப்படுத்திருக்காருன்னு. இதுக்கு பின்னாடி கூட ஏதாவது ரகசியம் இருக்கா? இந்த பொண்ணு இறந்து போனது இயற்கையான வழியிலையா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது ரகசியம் இருக்கா? யோசிங்க. ஒருவேளை இந்த பொண்ணோட சாவுக்கு பின்னால அஸ்வினோட கைகள் இருந்திருக்குமா? இன்னைக்கு என்ன என் புருஷனுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு நான் உன்கிட்ட சொன்னனா? எதுக்காக இவ்வளவு ஜிலேபி பண்ணி வச்சிருக்கேன்? தெருவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தரப்போறியா? இல்ல, ஜிலேபில நான் சாப்பிட மாட்டேன். என்ன ஸ்வீட் சாப்பிட்டு சாகிறதுக்கு நான் தயாரா இல்ல. இத சாப்பிட்டா செத்துருவேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாம்.
ஓடுறா? இவளுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? ஒருவேளை பிரச்சனையா? இப்ப ஜாலியா இருக்க போகுது. ஹாய் பிரியா. பப்ளி, அத்தமோட ஃபோன் வந்துருச்சு. வாவ். அண்ணி, இத நான் கொண்டு போய் என் ரூம்ல வைக்கிறேன். உங்க ரூம்ல வச்சேனா கண்டிப்பா சித்தி பாத்துருவாங்க. இந்த ஐடியா அவ்வளோ நல்லா இருக்கு. அதனால இதை ரூம்லயே வச்சுக்கோ. ஓகேவா? சரி, ஓகே. ஆன்ட்டி அவளுக்கு எதுவும் ஆகல இல்ல? அவ இன்னைக்கு டின்னரும் ஒழுங்கா சாப்பிடல. அவளுக்கு என்னாச்சோ எனக்கே தெரியலப்பா. நான் போய் இந்த பாலை கொடுத்துட்டு வரேன். இல்ல, தட்ஸ் ஓகே. என்கிட்ட கொடுங்க, நானே கொடுக்கறேன். லேட் ஆயிடுச்சுல, நீங்களும் போய் தூங்குங்க. சரிப்பா. குட் நைட். ஸ்ருதி, இந்த பாலை குடி. நைட் நீ ஒழுங்கா சாப்பிடவே இல்ல. நாள் முழுக்க எப்படி அவர்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். இப்ப ராத்திரி என்ன பண்றது? ஸ்ருதி, என்கிட்ட உண்மையை சொல்லு. உனக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே? டாக்டர் வர சொல்லவா? should I call him? நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியும். அப்பதானே எனக்கு விஷ ஊசி போட முடியும். உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு நான் எப்பவும் புரிஞ்சுக்கிட்டேன் மிஸ்டர் அஸ்வின். இல்ல இல்ல, எனக்கு இப்ப எதுவும் வேண்டாங்க. எனக்கு இது வேண்டாம். இங்க பாருங்க, நான் நல்லா இருக்கேன். ஓகே, இதை நான் இங்க வைக்கிறேன். அப்புறமா நீ எடுத்து குடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? என்னாச்சு? ஸ்ருதி, ஸ்ருதி, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஆமாங்க, கெட்ட கனவுதான். கெட்ட கனவு. ஸ்ருதி, நான் தான் சொல்றேன்ல, அது ஏதோ கெட்ட கனவு. நீங்க படுத்துக்கோங்க, படுத்து தூங்குங்க. அட கடவுளே, ஏன் விஷயத்திலேயே இந்த மாதிரி நடக்குது? அஸ்வின் ஏன் இப்படி எல்லாம் செய்ய ட்ரை பண்றாரு? உண்மைக்கு பயந்து நான் ஓட மாட்டேன். இப்பவாது லார்ட் கவர்னருக்கு என்ன செய்யறது? எங்கேயாவது ஓடி போயிட்டா? வேண்டாம் வேண்டாம், அப்படி ஓடி போயிட்டா கண்டிப்பா அவர் தேடி கண்டுபிடிச்சிருவாரு. ஏன்னா அவர் வழியில இருக்கிற முள்ளு தானே நான்.
இப்போ ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. எப்படி வாழ போறோம்னு பயந்துகிட்டே வாழ்றதை விட அந்த கவர்னர் நினைக்கிற மாதிரியே நானே என்ன தற்கொலை பண்ணிட்டு சாகிறது பெட்டர். ஆமால, பழைய காலத்துல ராணிங்கெல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க. எதிரியோட கையில சாகிறதை விட நல்லது என்னன்னா என்ன நானே. இதை தவிர உனக்கு வேற எந்த வழியும் இல்லைன்னு நினைக்கிற ஸ்ருதி. உன்னோட சாவு உன்னோட கையில தானே விதியில இருக்கு. அண்ணே, சித்தியோட புது போன். அப்படித்தான் லெஃப்ட்ல வாங்க. அடடா அம்மா, லெஃப்ட்ல வாங்க. இதுதானே? ஷோர் ரைட்ல வாங்க அம்மா. நேரா போங்க. அப்படியே வாங்க. இப்ப என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க? அவ்வளவுதான், வந்தாச்சு. அட, இந்த இடத்துல தான் இருக்கு உங்களுடைய சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்? என்ன சர்ப்ரைஸ்? சீக்கிரமா சொல்லுங்க. பெருசா எதுவும் இல்ல, ஒரு லிமிடெட் எடிஷன் சர்ப்ரைஸ் கிஃப்ட், அதுவும் என்னுடைய டார்லிங் அம்மாவுக்காக. லிமிடெட் எடிஷனா? அப்படின்னா எனக்காக ஏதாவது பெஸ்ட் பொருளா? இல்ல உமன்ஸ் மேகசின்ல உமன்ஸ் டுடேவா? ஐயோ அதெல்லாம் இல்லம்மா, மேகசின்லாம் எதுவும் இல்ல. அதை விட 1000 டைம்ஸ் சூப்பர் பரிசு. அப்படின்னா அது என்னன்னு சீக்கிரமா சொல்லுங்க. ஒரு நிமிஷமா பொறுமையா இருங்க பிரியா. அம்மா கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. உங்களுடைய கிஃப்ட் வந்துருச்சு, கண்ணை திறந்து பாருங்க. சீக்கிரம் போனை என்கிட்ட கொடு. பிரியா, ஹலோ, ஹாய், பாய் பாய். எனக்காக வாங்கின லிமிடெட் எடிஷன் போன் தரையில விழுந்து உடைஞ்சிருச்சு. பிரியா இது எப்படி உடைஞ்சு போச்சு? இத ஹேண்டில் பண்ண இவளுக்கு தெரியாதுல்ல. எக்ஸ்பென்சிவ் போனை இதுக்கு முன்னாடி இவ வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்டா. இது லிமிடெட் எடிஷன் வேற, அதான் கண்ணு வச்சிட்டா போல இருக்கு. என்ன பார்த்து ஜெலஸ் பட்டிருப்பா. அதான் இல்லாதம்மா, அது வந்து தெரியாம விழுந்திருக்கும். தெரியாமலாம் ஒண்ணு விழல. இவ வேணும்னே தான் இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியும். இல்லாதம்மா, உண்மையிலேயே நான் எதுவும். மிஸ்டரே, இதை ரிப்பேர் பண்ண முடியுமா? நோ யூஸ், இது ஃபுல்லா உடைஞ்சிருச்சு. கொஞ்சம் இருந்திருந்தா இந்த போன்ல நான் ஹலோ ஹாய்னு பேசிருப்பேன். ஆனா அதுக்குள்ள இவ என்னோட போனுக்கு பாய் பாய் சொல்ல வச்சுட்டாளே. இதுக்கப்புறம் நான் யார்கிட்டயும் ஹலோ ஹாய் பாய் பாய் சொல்லவே முடியாது. பரவாயில்ல விடு பிரியா, நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கவனமா இரு, சரியா? மேல போனன்னு முடிவெடுத்துட்டா உயில் எழுதி ஆகணும். ஆனா என்கிட்டதான் எதுவுமே இல்லையே. கஷ்டப்பட்டு இதுல ஒரு 1000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். பேங்க் அக்கௌண்ட்டும் காலியா தான் இருக்கு. இப்ப உயில்ல என்ன எழுதுறது? ஏதோ கொஞ்சம் பழைய துணிமணி இருக்கு. மறந்தே போயிட்டேன். என்கிட்டதான் ஒரு புதையில இருக்கே. நான் பணம் கொடுக்கறனோ இல்லையோ, ஆனா போகும்போது கண்டிப்பா எல்லாருக்கும் ஏதாவது கொடுத்துட்டு தான் போவேன். உயிலுக்கு தேவையான சாதாரண பேப்பர், அப்புறம் எல்லா பேரும் கொண்ட லிஸ்ட். எல்லாத்தையும் விட முதல்ல அஞ்சலி அக்கா எல்லா மூலிகையும் வச்சு தயார் பண்ண இதை நான் உங்களுக்கு தான் கொடுக்க போறேன். உங்களுக்கு உங்க குழந்தைக்கு அது கண்டிப்பா உதவியா இருக்கும். இந்த குட்டி மணியை எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்ல வாங்கினேன். எனக்கு இந்த சத்தம் ரொம்ப பிடிச்ச சத்தம். லக்ஷ்மி கழுத்துல இதை போட்டு விட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பாட்டிமா, இது 7 வருஷம் பழசுதான், ஆனா பாக்குறதுக்கு இன்னும் புதுசு மாதிரி இருக்கும். நீங்க கட்டுற புடவைக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்கும். அப்புறம் அத்தை, இந்த உண்டியல் உங்களுக்காக. உங்களுக்கு தேவையானது நீங்களே வாங்கிக்கோங்க. அம்மா, அப்பா அவங்க 2 பேரும் இது வரைக்கும் எனக்கு நிறைய கொடுத்திருக்காங்க.
பாசத்தை விட பெருசா நான் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. அதனால போகும்போது நான் இதையே கொடுக்கறேன். என் பாசத்தையே கொடுத்துட்டு போறேன். இந்த சல்மான் கான் படத்தை யாரும் தொடக்கூடாது. எனக்காக அந்த படம் அங்கேயே தான் இருக்கணும். ஸ்ருதி, உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? இப்போ நல்லா தான் இருக்கேன். ஆனா சாகிறது ஒன்றும் அவ்வளவு சுலபமான வேலை இல்ல. உயிர் எழுதணும், எல்லாரையும் போய் பார்க்கணும். எவ்வளவு வேலை பண்ண வேண்டியிருக்கா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகவானே கிருஷ்ண கிருஷ்ணா, நீ கொஞ்சம் நகர்ந்து நில்லு. நான் மாப்பிள்ளைக்காக இதை செய்யலான்னு நினைக்கிறேன், நீ தள்ளு. இல்ல வேண்டாத, இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன். எல்லாருக்கும் பிடிச்சது செய்ய போறேன். கடைசியா ஒரு வாட்டி சமைக்கிறேனே, அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வர போகணும், அக்காவை பார்க்கணும். என்ன சொன்ன இப்போ? இல்ல இல்ல, அந்த வீட்டுக்கு எப்படி போக முடியும்? அக்காவை பார்த்தேன்னா அப்புறம் நான் உணர்ச்சி வசப்பட்டு, அதனால ஒண்ணு பண்றேன், அக்காவுக்கு ஃபோன் பண்றேன். என்ன சொல்றீங்க அத்தை? உனக்கு என்ன செய்ய தோணுதோ அதையே செஞ்சிரு. உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா பைத்தியம் பிடிச்சிரும். ஸ்ருதி சொல்லு, எப்படி இருக்க? அக்கா சீக்கிரமா பென் பேப்பர் எடுங்களேன், நான் சொல்றது எல்லாம் எழுதுங்க. என்ன எழுதணும்? அக்கா இப்படி கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? சீக்கிரமா பென் பேப்பர் எடுங்க. சரி சரி, ஒரு நிமிஷம் இரு. இப்ப சொல்லு. என்கிட்ட இருக்கிற ப்ளூ கலர் Dress ட்ரை கிளீன் கொடுத்திருக்கேன். அது திரும்பி வந்துச்சுன்னா அதை நீங்களே வச்சுக்கோங்க. என்னது? ரொம்ப முக்கியமான விஷயம்க்கா. உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தா அருண்குமார்னு பேர் வைங்க, பொண்ணு பிறந்தா பூர்ணிமான்னு வைங்க. ஸ்ருதி, உனக்கு என்னாச்சு? அர்த்தம் இல்லாம ஏதோ பேசுற. அக்கா தயவு செஞ்சு குறுக்க பேசாதீங்க. ஸ்கூல்ல என்ன பேர் வேணா கொடுங்க, ஆனா வீட்ல இப்படி கூப்பிடுங்க. ஞாபகம் இருக்காக்கா, ஜமுனா அக்காக்கு தீபாவளி அன்னைக்கு குழந்தை பிறந்ததே. அப்ப அந்த குழந்தைக்கு நான் புஸ்வானு பேர் வச்சேன். அன்னைக்குதான் நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு குழந்தைங்க பிறந்தாங்கன்னா அதுக்கு நான் பேர் வைக்கணும், எனக்கு குழந்தை பிறந்தா நீங்க தான் பேர் வைக்கணும். ஸ்ருதி ஸ்ருதி ஸ்ருதி, காலங்காத்தால என்ன உளறிட்டு இருக்க? உனக்கு பைத்தியம் எதுவும் பிடிக்கல? அக்கா ஏற்கனவே நான் பைத்தியம் தான், நான் சொல்றத கேளுங்க. நான் சொன்ன பேர் தான் நீங்க கண்டிப்பா வைக்கணும். இன்னொரு விஷயம்க்கா. வேற என்ன ஸ்ருதி? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க 10வது படிக்கும்போது ராத்திரி நேரத்துல வந்து நான் உங்க டைரியை எடுத்து படிப்பேன்ல? ஸ்ருதி, என்ன ஞாபகம் இருக்காக்கா? தீபாவளி அன்னைக்கு ரூம்ல பட்டாசு வெடிக்கணும்னு நீங்க நினைச்சப்போ அப்பா உங்களை திட்டினாரு. ஆனா அந்த வேலையை பண்ணது நான் தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கக்கா. ஆனா ஸ்ருதி, இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் எதுக்கு இப்போ? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்ல, ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதான் இப்ப சொன்னேன். அக்கா எனக்கு உங்க மேல நிறைய பாசம் இருக்கு. இந்த ஸ்ருதி இருக்காளே,